சோஃபின்ற ஒரு கிளைண்ட் வருவாங்க. அவங்க வந்து அவங்களோட மேட்சை வந்து கேட்பாங்க. இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க டேட், அதாவது ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து இவங்களை பிடிக்கல, லைக் எல்லாமே இதெல்லாம் செட் ஆகல அப்படி சொல்லிட்டு போயிடுவான். இவங்க வந்து அவங்களுக்கு வந்து இவனை பிடிச்சிரும். கேட்பாங்க, நீங்க மீட் பண்ணீங்களா, என்னாச்சு அப்படி சோஃபின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, சீக்கிரமா வந்து அடுத்த டேட்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. அந்த சோஃபின்றவங்களுக்கு வந்து ஒரு 42 ஏஜ் இருக்கும். ஸோ அவரும் வந்து ஒரு 40+ ஏஜ் தான், 40 ஏஜ் இருக்கும், ஒரு 40+, அதான் 42+ அப்படி இருக்கும் போல. அப்போ அந்த அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, என்ன நீங்க, நான் வந்து ஒரு 27 வயசுல பொண்ணு டேட் பண்ண கேட்டா நீங்க வந்து 42 வயசுல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இவங்க போய் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ உங்க ஃபர்ஸ்ட் ரைட் ஆகி கத்துவாங்க, எனக்கு வாழறதுக்கு இது இல்லையா, என்னை ஏன் பிடிக்கலன்னு சொல்றாங்க, நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன், நான் வந்து என்னை பார்த்துக்க அன்பா இருக்க ஒரு லவ் பண்ற ஒரு ஆள் தானே கேட்கிறேன், நான் வந்து இவ்வளோ ஹைட்டா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் அதெல்லாம் கேட்கலையா அப்படின்ற மாதிரி அவங்க சோஃபி சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணையை வந்து நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவ கிளம்பிடுவா ஹீரோயின் லூசி.